பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 13. உங்கள் பதில்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். கேள்வி 1. பிசாசானவன் யாருடைய இருதயத்தை தூண்டினான்? பதில் யூதாஸ்காரியோத்து. கேள்வி 2. தேவனிடத்திற்கு போகிறதை யார் அறிந்திருந்தார்? பதில் இயேசு. கேள்வி 3. இயேசு தன் அறையிலே எதை கட்டினார்? பதில் ஒரு சீலையை. கேள்வி 4. இயேசு யாருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்? பதில் சீஷர்களுடைய. கேள்வி 5. நீர் என் கால்களை கழுவலாமா என்றது யார்? பதில் சீமோன் பேதுரு. கேள்வி 6. முழுங்கினவன் எதை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும்? பதில் தன் கால்களை. கேள்வி 7. இயேசு எதினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார்? பதில் தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால். கேள்வி 8. நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் எதை செய்ய கடவீர்கள்? பதில் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கேள்வி 9. யார் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல? பதில் ஊழியக்காரன். கேள்வி 10. இயேசு கிறிஸ்து யாரை அறிவார்? பதில் தெரிந்து கொண்டவர்களை. கேள்வி 11. என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் எதை தூக்கினான்? பதில் தன் குதிகாலை. கேள்வி 12. யார் என்னை ஏற்றுக்கொள்கிறான்? பதில் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன். கேள்வி 13. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யார்? பதில் யோவான். கேள்வி 14. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் யார்? பதில் யோவான். கேள்வி 15. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சைகை காட்டினவன் யார்? பதில் சீமோன் பேதுரு. கேள்வி 16. இயேசு துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுத்தார்? பதில் யூதாஸ்காரியோத்துக்கு. கேள்வி 17. எதை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்? பதில் துணிக்கையை. கேள்வி 18. யூதாஸ் எதை வைத்துக் கொண்டிருந்தான்? பதில் பணப்பையை. கேள்வி 19. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை எத்தனை தரம் மறுதலிப்பாய் என்றார்? பதில் 3 தரம். கேள்வி 20. உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றது யார்? பதில் பேதுரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.